ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த தாய் பிஎல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரதிக்கு ஒரு டிராயிங் பண்ணி கொடுத்துருப்பான். அதில் ரதியும் தீயும் இருக்க மாதிரி. அதை ரதி பார்த்துட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா ரதி தீயை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. தீயோட பாட்டி தீக்கும் லேடிப்பாவுக்கும் கல்யாணம் பண்ண போகிறாங்கல்ல, அதனால் அது விஷயமா கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணுன்ட்டு தீயும் லேடிப்பாவையும் நிறைய வேலையை வெளியே அனுப்பிடுறாங்க. அதனால் தீயால் கிளாஸையும் அட்டன் பண்ண முடியறதில்ல. அப்போ ஆஃபீஸர்ஸ்லாம் தீ கல்யாண வேலையில் ரொம்பவே பிஸியாக இருக்கார் போலன்ட்டு அவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்க அதை பார்த்து ரதி சோகமாகறான். இதை இளவரசர் நோட் பண்ணிட்டு எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டெக்கை காட்டினாங்கன்னா அவன் கிளாஸுக்கும் போகலை. அவன் மெக்க நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் மெக்கோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்குறான், மெக்க எங்கேயாச்சும் பார்த்தியான்ட்டு. அவன் சொல்லி தான் தெரியுது மெக் இப்போ ஒரு அரிசி மண்டியில் வேலைக்கு சேர்ந்துருக்கான் போல். ஸோ அந்த இடத்துக்கு டெக் போகிறான். மெக்குக்கு இன்னியுமே காது சரியாக கேட்குறதில்ல போல், ரொம்பவே லைட்டாக தான் கேட்குது. அதை வச்சு தான் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் அவன் செஞ்சிட்ருக்க. அப்போ டெக் போய் மெக்கோட வேலையிலலாம் அவன் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடறான். கிட்டத்தட்ட மெக்கை அவன் வேலையை பண்ண விடுறதில்ல. இவன் தான் எல்லா வேலையும் வாங்கி பண்ணிகிட்டு இருக்கான். மெக் எவ்வளவோ தடுத்தும் இவன் சுத்தமாக கேட்கல. அதுவும் டெக் இதுக்கு முன்னாடியெல்லாம் வெயிட் தூக்கியிருப்பானேன்னு தெரில. ஆனால் மெக்குக்காக அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு அவன் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கான். இன்னொரு பக்கம் தீயும் ரதியும் இதுக்கு முன்னாடி ஜாலியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து சோகமாக நின்றுட்டுருக்க. அந்த இடத்துக்கு இளவரசர் வராரு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டுட்டு ரதி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னன்னா பட்டம் விடுற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ரதிக்கு ஆக்சுவலாக ஆரம்பத்தில் பட்டம் விடவே வரல, ரொம்ப சொதப்பிட்டு தான் இருக்கான். ஆனால் இளவரசர் என்ன பண்ணுறாருனா மெதுவாக ரதி கையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டம் விட சொல்லி தந்துட்டுருக்காரு. இளவரசரும் ரதி ரொம்ப கேரிங்காக தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த சீன்லேயும் இளவரசருக்கு ரதி மேலே ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இளவரசர் இப்போ சொல்லி கொடுத்தோன்னே ரதி ரொம்ப நல்லாவே பட்டம் விட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு தீ வந்துடுறான். ரதி தீயை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறான். இன்னொரு பக்கம் மெக்கை டெக்கை காட்டினாங்கன்னா மெக் டெக்கை தடுக்கிறான். ஆனா டெக் கேட்காம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். அப்ப மெக்கு சொல்றான், எனக்கு காது தானே பிரச்சனை, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குன்ட்டு. ஆனா டெக் அப்பயும் கேட்பானா, நான் பேசுறதுதானே உனக்கு கேக்குதா, அப்புறம் எப்படி எல்லாரும் சொல்றதை கேட்டு நீ வேலை செய்வேன்னு சொல்லிட்டு அவன் அப்பயும் எல்லா வேலையும் அவன் தான் செஞ்சுட்டு இருக்கான். இதுல மெக்கட்ட வேற நல்லா கத்தி கத்தி பேசிட்டு இருக்கான். இப்ப தீயும் ரதியும் பேசிட்டு இருக்க. தீயோட முகபாவனையில இருந்தே தெரியுது அவன் ரதியும் இளவரசரும் விளையாடிட்டு இருந்ததை பார்த்துட்டு ரொம்பவே ஜெலஸ் ஆயிட்டான்ட்டு. இதை தூரமா நின்று இளவரசரும் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இளவரசர் கிட்ட ரதியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அவர் என் பொறுப்புல தானே இருக்காருன்னு சொல்ல இளவரசர் சொல்றாரு, நீங்க நல்லாவே செஸ் விளையாடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் கூட ஒரு மேட்ச் ஆடுறீங்களா, உங்கள் கூட விளையாடணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு நம்ம என்ன பெட் வச்சுக்கலான்னு கேட்க அதுக்கப்புறம் இளவரசரே சொல்கிறாரு, நம்ம ப்ரொஃபஸரையே பெட்டாக வச்சுக்கலாம், நான் ஜெயிச்சிட்டா இளவரசர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், நீங்கள் ஜெயிச்சிட்டா இளவரசர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. ரதியோட பேரை கேட்டோன்னே தீ உடனே களத்தில் இறங்கிட்டான். ஆரம்பத்தில் தீ தோக்குற மாதிரி தான் போகிறான். ஆனால் கடைசியில் தீ தான் அந்த போட்டியில் ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் ரதியை கூட்டிகிட்டு கிளம்புறான். இதை பார்த்தோன்னே இளவரசர் சோகமாயிட்டாரு. இன்னொரு பக்கம் மெக்கை டெக்கை காட்டினாங்கன்னா டெக்லாம் ரொம்பவே டயர்டாயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க வேலையை விட்டு வரும்போது மெக் அவங்க 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்குறான். அப்போ மெக் ஒரு ஸ்நாக்கை மட்டும் ரொம்ப ஆசையாக பார்க்குறான். இதை டெக்கும் நோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்நாக்கை வாங்கிட்டு மெக்கிட்ட போகிறான். அந்த ஸ்நாக்கை பார்த்தோன்னே மெக் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா மெக்கிட்ட எப்பயும் காசு கம்மியாக தானே இருக்கும். இப்போ இவன் வச்சிருக்க ஸ்நாக்ஸ் விலை அதிகம் போல். அந்த ஸ்நாக்ஸ் வாங்குற காசுக்கு அவன் விலை கம்மியாக இருக்க ஸ்நாக்ஸ் ஒரு 4 வாங்கிட்டு போயிடுவான். அதனால தான் அவன் விலை அதிகமாக இருக்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்குறதில்ல. இதை டெக் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வாங்கிட்டு வந்திருக்க அந்த ஸ்நாக்ஸை இவனும் ரொம்ப ஆசையாக சாப்பிட போகிறான். அப்பன்னு பார்த்து அந்த ஸ்நாக்ஸ் கீழே விழுந்து அது மேலே சைக்கிள்லாம் ஏறிட்டு போயிருச்சு. அதை பார்த்தோன்னே மெக் கியூட்டாக அழுகுறான், என்னோட முஜாக் போச்சே அப்படின்ட்டு. இப்போ ரதியை சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. பார்த்தா அங்கேருந்து ரதியோட அம்மா வெளியே வராங்க. இவங்கள பார்க்க தான் ரதியை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ ரதியோட அம்மா அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா அவங்க தான் ரதியோட உண்மையான அம்மா. ஆக்சுவலாக இப்போ பேசிகிட்டு இருக்காங்கல்ல அவங்க ரதியோட பெரியம்மா போல். ஆனால் ரதியோட அப்பா யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க தங்கச்சி ரதியோட அப்பாவை பற்றி இவங்ககிட்ட சொன்னதில்லை. ஸோ ரதி பிறக்கும் போது ரதியோட அம்மாவை அப்பயே இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தன் தங்கச்சி பையனை இவங்களே வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரதிய மதர் ரங் தத்தெடுத்துட்டு ஃப்ரான்ஸுக்கு போயிருப்பாங்க. ஸோ ரதி இதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா ரதி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் தான் படுறான். ஏன்னா ரதிக்கு 3 அம்மாவோட அன்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்னு ரதி ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் தீ கிட்டே தேங்க்ஸ் சொல்கிறான். தீ ரதிக்காக இவ்வளோ பண்ணுறான்ல
அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் உட்காந்து சாப்பிடும்போது ரதியோட அம்மா அப்பயுமே அவங்க அடிமைன்னு சொல்லி விலைக்கு போக பார்க்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் தான் அடிமைன்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் சமந்தான்னு சொல்லி அவங்களே அங்கேயே உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. இதில் தீயும் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமான்னு கேட்டுட்டு அவங்க ஃபேமிலியாக ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி டெக்கோட அப்பா ரதியோட விஷயத்தில் ரொம்ப கோவத்தில் இருக்கார்ல, அதனால் டெக் வந்து வீட்டுக்கு போக எனக்கு இப்போ விருப்பம் இல்லை, அங்கே போனால் அவர் எதாவது கத்திட்டு இருப்பாரு, நான் எனக்கும் வீட்டிலேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மெக்கோட வீட்டில் தான் தங்குறான். மெக்கோ அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்குறான். இப்போ மெக்கோ டெக்கோ படுத்துருக்கும் போது டெக்குக்கு சுத்தமாகவே தூக்கம் வரல, புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கான். இதில் மெக் வேற தூக்கத்தில் எழுந்திரிச்சு லைட்டாக டெக்கோட கண்ணத்தை டச் பண்ணிட்டு அப்படியே மயங்கிட்டான் மறுபடியும். அதை டெக் பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக் கொரட்டை விடுறான் பாருங்க. டெக்குக்கு இதனால சுத்தமாகவே தூக்கம் வரல, அதனால அவன் உடனே மெக்கோட வாய் கடிச்சு வச்சிடறான். அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்துக்கிறான். மெக்கும் எந்திரிச்சு பார்த்துட்டு என்னன்னு தெரியாமல் அவனும் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக் அப்படியே மெக்கை பார்த்து சிரிச்சுட்டு மெக் பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணிடுறான். அப்போ மெக் முழிச்சுட்டு டெக் ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க டெக் சொல்கிறான், நான் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, நான் என் வீட்டு நாய் கூட தான் முத்தம் கொடுப்பேன், அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் மெக்கை கிஸ் பண்ணிட்டு இருக்க. மெக்கும் பழி வாங்குறங்கிற பேரில் மறுபடியும் டெக்கை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே இவங்க மாற்றி மாற்றி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே ஹேக் பண்ணி படுத்துடுறாங்க. இவங்க இன்னும் லவ்வே சொல்லிக்கல, ஆனால் 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இன்னொரு பக்கம் ரதியை தீயை காட்டினாங்கன்னா அவங்களுக்கும் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த நாள் ரதியும் தீயும் தோட்டத்தில் கீரை பறிச்சிட்டு இருக்க அப்படியே கிளிஞ்சியாக 2 பேர் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ரதியோட அம்மா பார்த்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா ரதி கேட்குறான், அம்மா நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, நானும் தீயும் இங்கே பாருங்கள் நிறையா கீரை பொறிச்சு வச்சுருக்கோன்ட்டு. ஆனால் ரதியோட அம்மா பயங்கர ஷாக்கில் தான் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேர் பக்கத்தில் வராங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் ரதியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேர் கையும் பிடிச்சி 2 பேரோட கையும் கோத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பார்த்து ஒருத்தர் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ரதியோட அம்மா இவங்க 2 பேரோட லவ்வுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னே 2 பேருக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. இதே ஹாப்பினஸோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுல. இதே மாதிரி தான் இந்த ட்ராமாவில் வர இனி வர எபிசோட்ஸும் ரொம்பவே லவ்வபிளாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இனி இந்த ட்ராமாவில் வர இன்ட்ரெஸ்டிங்கான லவ்வபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.